வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு சிக்கன் கெபாப் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. YouTubeல ஒரு விளாக் பார்த்துட்டு இருந்தேனா, அதில அவங்க வந்து சிக்கன் கெபாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அத பார்த்ததுமே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு இத சாப்பிடணும்னு. சரி நம்மளும் இன்னைக்கு ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டுருக்கேன். அவங்க வந்து ஃபுல் ரெசிபி குடுக்கல. ஸோ நான் வேற YouTube வீடியோஸ் ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது அவங்களோட ரெசிபி. அதனால ChatGPT கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளா வேணும் அப்படின்னு கேட்டப்போ, அது இந்த ரெசிபி சொல்லுச்சா, சரி ஓகே இதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரெஸ்ட் பீஸஸ வந்து கொஞ்சம் குட்டி, குட்டி பீஸா கட் பண்ணி ப்ராசஸர்ல போட்டு நல்லா மின்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம். வெங்காயம் நறுக்குனதுக்கப்புறம் அதில ஏதாவது தண்ணிலாம் இருந்துச்சு அப்டின்னா, அத நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, வெறும் வெங்காயத்த மட்டும் ஆட் பண்ணணும். அப்பதான் கன்சிஸ்டன்சி ப்ராப்பரா வரும். இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இல்லாததுனால, நான் இஞ்சி தனியாவும், பூண்டு தனியாவும் இந்த மாரி ஒரு சின்ன கிரேட்டர்ல துருவி அதில ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மசாலாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த கொஞ்சமா ஜீரகத்தூள் எதுவுமே எனக்கு அளவுலாம் நான் பார்த்து போடல. ஜஸ்ட் எனக்கு தோணும்ல, நம்ம கையளவு போடுவோம்ல. இப்டி பார்க்கும்போதே நமக்கு தோணும்ல, அந்த அளவு தான் போட்டிருக்கேன். அண்ட் செகண்டா மல்லித்தூள் ஆட் பண்றேன். அப்புறம் இந்த பாப்ரிகா லக்கிலி என்கிட்ட அது இருந்துச்சு. அதனால அதையுமே நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இல்ல அப்டின்னா நம்ம மொளகாத்தூள் கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். இது போக சிக்கன் மசாலா கொஞ்சமா சும்மா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்றேன். அண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்க்காக இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லிய லைட்டா ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து சும்மா ஒரு 2, 3 ட்ராப் மாதிரியே ஆட் பண்ணிட்டு, இப்ப நம்ம அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம அந்த ரெடி பண்ண சிக்கன் கூட கொஞ்சமா பிரெட் கிரம்ப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காகன்னா, அந்த பைண்டிங்க்காக தான். எல்லாம் ஒண்ணா ஒட்டி இருக்கிறதுக்கு. நம்ம இதே வந்து குச்சில வச்சு புடிச்சோம் அப்டின்னா கெபாப். இது இல்லாம நம்ம ரவுண்டா அப்டியே தட்டி போட்டோம்னா, ஐ திங்க் பேட்டியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்கருக்கு நடுவுல வைக்கிறதுக்குன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நான் ட்ரை பண்ணலாம்னு நெனச்சேன். பட் எல்லாத்தையும் நான் கெபாப்க்கே காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணத நான் அப்படியே ஒரு கிளிங் ராப் போட்டு ராப் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் அப்படியே வச்சிட போறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அத வெளிய எடுத்துட்டு, நம்மகிட்ட ஸ்கியூவர்ஸ் இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதில ஜஸ்ட் நமக்கு தேவையான குவான்டிட்டி சிக்கன் மட்டும் எடுத்து, அப்படியே அந்த ஸ்கியூவர்ஸ்ல வந்து அப்படியே புடிச்சிடணும். அப்படியே இந்த கொழுக்கட்டைலாம் நம்ம புடிப்போம்ல, அந்த மாரி அந்த ஸ்கியூவர்ஸ்ல வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது அப்படியே ஒட்டிக்கும். ஆக்சுவலா ஒட்டிக்கணும். ஆனா எனக்கு வந்து இது ஒட்டல. ஃபர்ஸ்ட்டு ஒட்டுற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் இப்படி வீடியோல காட்டலான்னு பண்ணும்போது, அப்படியே டபக்கடின்னு கீழ விழுந்துருச்சு. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. ஒரு வேள பிரெட் கிரம்ப்ஸ் இன்னும் மேபி நெறைய போடணுமா? என்னன்னு எனக்கு சரியா தெரியல. சரி நம்ம வேற மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, பேன வந்து சைட்ல வச்சிரலாம். அப்பன்னா இந்த மாரி புடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு பேன்ல வச்சுட்டோம்னா, அது அப்படியே குக் ஆக ஆரம்பிச்சுரும்ல. அப்பன்னா விழாது அப்படின்னு சொல்லிட்டு பேன எடுத்து ரெடியா வச்சுட்டேன். ஆயில்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு ஸ்கியூவர்ல வந்து கொஞ்சமா சிக்கன் இந்த மாரி ஃபில் பண்ணிட்டு, அத அப்படியே அந்த டைரக்ட்டா பேன்ல வச்சுட்டேன். பேன்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா எல்லா சைடும் திருப்பி திருப்பி வச்சு குக் பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ப்ரௌனிஷா ஆகல. பட் ஓகேங்கிற மாரி ஒரு ப்ரவுன்ல இருந்தது. ஆனா கடையிலலாம் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரௌனிஷா இருக்கும். அது மேபி அவங்க நெறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் வந்து ஓரளவு குக்கா இருந்தா போதும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரெஸ்ட் பீசஸ் தான். அதுவும் நம்ம மின்ஸ் பண்ணிட்டதுனால ரொம்பவே சீக்கிரமே குக் ஆயிடும். நம்ம ஜஸ்ட் எல்லா சைடும் திருப்பி திருப்பி வச்சாலே போதும். ஸோ இது வந்து 1 மட்டும் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிரலாம். ஏன்னா உப்புலாம் நம்ம செக் பண்ணியிருக்க முடியாதுல்ல முன்னாடி. ஸோ இது 1 டேஸ்ட் பண்ணிட்டு, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு 1 மட்டும் பண்ணியிருந்தேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. நான் எதிர்பார்க்கவே இல்ல இது இவ்ளோ நல்லா இருக்கும்னு. உப்புலாம் ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. எப்பவுமே நான் எது பண்ணாலும், உப்பு வந்து ஒரு 2, 3 தடவையா டேஸ்ட் பண்ணி போட்டு, போட்டு மறுபடியும் பண்ணுவேன். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டதுலயும் உப்பு கரெக்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. ஸோ அது வந்து சூப்பரா வந்துட்டதுனால, நம்ம மத்ததையும் இந்த மாரி பண்ணிர்லான்னு சொல்லிட்டு, அப்படியே ஸ்கியூவர்ஸ்ல ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி புடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணேன். ஆனா அந்த 1 டேஸ்ட் பண்ணதுலயே கண்டிப்பா நம்மளால 2 சாப்பிட்டுட்டு அப்படியே நிறுத்த முடியாது. ஆளுக்கு 2, 2 அப்படின்னா ரொம்ப டெம்ப்ட் ஆகும் அப்படின்றனால, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணலான்னு சொல்லி ஃபைனலா அந்த டப்பால இருக்கிறது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன்.
இத வந்து குக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிக்ஸ்சர்லாம் ரெடி பண்ணோம்ல, அத கூட நம்ம ஒரு 2, 3 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல மாசக்கணக்குல யூஸ் பண்ணணும்னா, ஃப்ரீசர்ல கூட வச்சுட்டு, நம்ம வேணுங்கிறப்ப அப்படியே தவால போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்லயே இந்த மாரி புடிச்சே வச்சுட்டோம் அப்படின்னா, வேணுங்கிறப்ப எடுத்து ஜஸ்ட் அப்படியே அடுப்புல வச்சு குக் பண்ணிக்கிறது தான். ஸோ என்கிட்ட இருந்த எல்லாத்துலயுமே டோட்டலா அடுப்புல வச்சாச்சு. இது வந்து ஒரு பெரிய பிரஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணி அரவுண்ட் 8 டூ 9 பீசஸ் கிட்ட வந்துச்சு. நம்ம வேணுனா ஆயில் மேல ஸ்ப்ரே பண்ணி அப்படியே குக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும் அப்படின்னா. நான் சொன்னேன்ல, வெங்காயம் வந்து பெருசு பெருசா கட் பண்ணிட்டேன்னு. உங்களுக்கு இதுல நோட்டீஸ் பண்ணீங்கனாலே தெரியும். வெங்காயம்லாம் அப்படியே பெருசு பெருசா தெரியும். ஸோ டின்னருக்கு வந்து இதையே ஃபுல்லா சாப்ட்டுறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். என்கிட்ட லெட்டீஸும் இருந்ததா, ஸோ லெட்டீஸ்ல இத வச்சு அப்படியே மயோலாம் போட்டு அப்படியே சாப்பிடலாம். ஒரு ராப் மாரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது சும்மா சாப்பிடுறதுக்கே டேஸ்ட் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. பிளஸ் இந்த ராப்போட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாவும் இருக்கும். அண்ட் நல்லா ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். ஸோ நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே. ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இத மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.